ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, டாப் 5 அண்டர்ரேட்டட் அனிமேஸை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். 5th பிளேஸில் இருக்க அனிமே என்ன அனிமே அப்படின்னு சொல்லிட்டுனா பிளட் லேட் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இதில் பேசிக்கான கதை என்ன அப்படிங்கிற மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, டீமன் வேர்ல்ட்ஸில் அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு நம்ம ஹீரோயின் போய் அந்த இடத்துல செத்துட்டதுனால அவங்க ஒரு டீமனாக மாறிடுறாங்க. அவங்களோட லைஃப்பை நம்ம ஹீரோ அவங்களுக்கு எப்படி திருப்பி தர்றாரு அப்படிங்கிறத இந்த அனிமே. மொத்தமாக இந்த அனிமேல ஒரே ஒரு சீசன் தான் இருக்குது. அதுவுமே 10 எபிசோட்ஸ் தான் இருக்கு. இதை ஒரு ஓப்பன் ஹேண்டடாக முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் டேரக்டர் அதை முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் டப்பில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த லாங்குவேஜ்லுமே இப்போ வரைக்குமே அது டப் பண்ணவுமே படலை. அண்ட் அடுத்தது நம்ம அனிமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் அப்படிங்கிற இந்த அனிமே தாங்க. இந்த அனிமையோடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, பணக்காரங்க மட்டுமே, அதாவது புத்திசாலிங்க மட்டுமே படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் சேர்ந்துருக்க நம்ம ஹீரோ அவருக்கு வர சேலஞ்சஸ்லாம் தாண்டி கிளாஸ் டிலேருந்து எப்படி டாப் கிளாஸ் ஏக்கு போகிறாரு அப்படிங்கிறத பேசிக்காக இந்த ஒரு அனிமையோடைய கதை தான். இதில் மொத்தம் ஒரு 3 சீசன் பக்கம் இப்போ வரைக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமே நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய மூளையே நீங்கள் ஒரு டாஸ்க் தர மாதிரியான டிஃப்ரெண்ட்டான அனிமையாக தான் இருக்கும். இதில் மோஸ்ட் ஆஃப் விஷயம் எதுவுமே டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இன்டேரக்டாக நம்மளே தான் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இதில் வச்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டப்பில் மட்டும்தான் இருக்கு. வேறு எந்த டப்லையுமே இல்லை. இங்கிலீஷில் கூட இது இல்லை. ஸோ நீங்கள் பார்க்காதுன்னா கண்டிப்பாக இந்த அனிமே பார்க்கலாம். ஒரு ஃபஸ்ட் வாட்சான பிகினர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு அனிமேவாக தான் இதுவுமே இருக்கும். அண்ட் இந்த அனிமேல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேரக்டருமே வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுக்கு ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இருந்திருப்பாங்க. அதுதான் இந்த அனிமையோடைய பெஸ்ட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டுக்கு அனிமே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஷாங்க்ரீலா ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இந்த அனிமே தான். இதோடைய பெஸ்ட்டான கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அனிமே ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லியாகணும். அதாவது நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய கேமராக இருக்கான். கிளிச் கேம்ஸ் எல்லாமே, பக் கேம்ஸ் எல்லாமே அவன் விளையாடுவான். அப்படி விளையாண்டுருக்கும்போது ட்ரிபிள் ஐ கேம் அவன் கண்ணுக்கு படுது. அதுதான் எஸ்எல்எஃப் அப்படிங்கிற ஷாங்க்ரீலா ஃப்ரண்டியர் அப்படிங்கிற இந்த கேம். இந்த கேம் விளையாடும் போது என்னென்னலாம் அவனுக்கு நடக்குது, கடைசி இந்த கேம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த கதையில் ஒரு பெஸ்ட்டாக நல்லாவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நம்ம ஹீரோ பின்னே பொண்ணுமே இருக்குவா. அந்த பொண்ணும் நம்ம ஹீரோ எப்படி பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறதுமே இந்த கதையில் சூப்பராக ட்விஸ்ட்டுவாகவே கொண்டு போய்ப்பாங்க. அண்ட் இந்த அனிமே இப்போ ரீசெண்டாக தான் நம்ம பார்க்கவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த அனிமே பிகினர்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அனிமேன்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக இந்த அனிமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். அண்ட் இந்த அனிமேலாமே மொத்தம் 2 சீசன் வரைக்குமே இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் டப்பில் இருக்குது. நீங்கள் எதில் பார்க்குறீங்களோ அதை பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்தது நம்ம அனிமே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற இந்த அனிமே தான். இந்த அனிமேயுமே வெளிநாடுகளில் பயங்கரமான ஃபேமஸாகவே இருக்குது. குறிப்பாக சைனாவில் இந்த அனிமே நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த அனிமையோட பெஸ்ட்டான கதை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு ஸ்பையாக இருக்காரு. அவருக்கு வர மிஷினுக்காக அவர் தானே ஒரு ஃபேமிலியை உருவாக்கிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் அவர் உருவாக்கிட்டாரா? அண்ட் இந்த ஃபேமிலி மூலயமா அவருடைய அந்த மிஷினை அவர் கம்ப்ளீட் பண்ணாரா? கடைசி இந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத இந்த அனிமையோட மீதி கதைன்னே சொல்லலாம். அண்ட் இந்த அனிமேல மொத்தம் ஒரு 3-4 சீசன் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமேவுமே ஜப்பனீஸ் அண்ட் இங்கிலீஷ் டப்பிங்கில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த லாங்குவேஜுமே இப்போ வரைக்குமே டப் பண்ணவுமே படலை. அண்ட் பிகினர்ஸ்க்கு நான் ஒரு பெஸ்ட்டான ஒரு அனிமே சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த அனிமே தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியை இது ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுக்கிற தன்மையோட தான் இந்த அனிமேவுமே எடுத்திருப்பாங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க அனிமே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்ஷியல் மேஜிக் அண்ட் மசில்ஸ் அப்படிங்கிற இந்த அனிமே தான். அண்ட் இந்த அனிமையோட பேசிக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜிக் நிறைஞ்ச உலகத்தில் மேஜிக்கே எல்லாம் பிறக்கிற நம்ம ஹீரோ அந்த உலகத்தில் சர்வே பண்ணுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த மார்ஷியல் மேஜிக் அண்ட் மசில்ஸோட பேசிக்கான கதைன்னே சொல்லலாம். அண்ட் இந்த மேஜிக் உலகத்தில் மேஜிக்கே தான் பிறக்க நம்ம ஹீரோ பயங்கர ஃபிட்னஸாக இருப்பாருன்னே சொல்லலாம். அவரோட பாடியை மெயின்டைன் பண்ணுவார். மேஜிக்கே இல்லை இருந்தால் கூட பயங்கர பலசாலியாகவே இருப்பார். அண்ட் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா கொரியா சைட்லலாம் பயங்கர ஃபேமஸாகவே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பேசிக்காக இதில் வர இன்ட்ரோ சாங் வேர்ல்டு முழுக்கவே இந்த ரீல்ஸ்லாம் பயங்கர ட்ரெண்டிங்காகவே போயிட்டுருக்கு. அண்ட் இந்த அனிமேல மொத்தம் ஒரு 2 சீசன் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேலும் சீசன்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்கிறாங்க.
ஐயா இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன இந்த 5 அனிமேவுமே வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த அனிமேஸ வந்துட்டு பார்க்கலாம். இதுல இருக்க எபிசோட் சீசன்ஸுமே வந்துட்டு 5 சீசனுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு இந்த சீசன்ஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. உங்களோட அனிமே ஃப்ரெண்ட் யாராவது பிகினரா இருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்துட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு உங்களோட வீடியோ பார்க்க வரைக்கும் டாட்டா பை பை சி யூ.